ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா அதாவது விஸ்வாவசுவின் இறுதி கட்டத்துல இருக்கோம். வருடத்தின் முடிவுல இருக்கோம். இப்போ இது நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த முடிவில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? கோச்சார ரீதியா ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா? அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம விபரீதமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது நடக்க போகுதா? கண்டிப்பாங்க. வருட முடிவுங்கிறது ராசி மண்டலத்தினுடைய முடிவு தான் மாதம். ம். பங்குனி சித்திரையில தொடங்கி பங்குனியில் முடிகிறது தான் காலச்சக்கரம். கண்டிப்பா. அப்போ இது வந்து ஒரு கிளைமேக்ஸ். அப்போ சூரியனுடைய கிளைமேக்ஸ் ம். அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பர். அப்போ இது இந்த விஸ்வாவசு கடைசி 2 மாதம் தமிழில் எடுத்துக்கலாம். ம். உங்களுக்கு இப்போ மாசிலையும் கனெக்ட் ஆகும். இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ம். ஏப்ரல் 14 வரைக்கும், அதாவது புது வருடம் பிறக்கிற வரைக்கும். ம். அடுத்தது வந்து பராபவ வருடம் பிறக்குது. இது வந்து வருட கழிவுன்னு அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ம். ஒரு காரியம் செய்யலாம், ஒரு நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு முன்னெடுக்கும்போது, தொழிலே ஆரம்பிக்கும்போது கூட வருட கழிவில் வேணாம்ப்பா ம். அப்படிம்பாங்க. அதே மாதிரி பங்குனி மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி 15 நாள் சுபகாரியம் வேண்டாங்க, மாதக்கழிவு, ம். வருடக்கழிவு, ம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது நீங்க சொல்றது இப்ப இந்த காலத்துல பாக்குறாங்களா ஐயா? பார்க்கணும். ம். இந்த விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ம். இப்போ நம்ம இங்கிலீஷ் சிஸ்டத்துக்கு மாற்றிக்கிட்டதுனால நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ம். ம். ஏன்னா நமக்கு தமிழ் வருட சிஸ்டத்தில் தான் சூரியனே வந்து சேஞ்ச் ஆகுறாரு. கண்டிப்பா. வருடமே பிறக்குது. இப்போ நம்ம அக்கௌண்ட் இயர்னு எடுத்துக்கலாமா? இங்கிலீஷ் Financial நபர்களுக்கு ஃபினான்சியல் இயர் ம். அது எப்படி வரும்? ஏப்ரல்ல ஏப்ரலில் தான் வரும். போனதே வந்து. அது கரெக்டு தான். சரி, இதில் என்ன இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இப்போ மீனராசியில் சனி இருக்கார். ம். அதே மீனராசியில் சூரியன் வருவார். கடைசி மாதம் பங்குனி மாதம் வருவார். ம். அந்த 30 நாள் பார்த்தீங்கன்னா சூரியன், சனி, செவ்வாய் 3 கிரகங்கள் அந்த காலச்சக்கரத்தின் கடை ராசியில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இப்போ பார்த்துக்கோங்க, எல்லாமே வித்தியாசமான கிரகங்கள். ம். அக்ரஸிவ் நேச்சர். மாறுபட்ட கிரகங்கள். சூரியன் ஒரு நெருப்புக்கோள், அதிகாரக்கோள். செவ்வாயும் ஒரு நெருப்புக்கோள். சனி வந்து நீர்க்கோள் தான், ஆனால் இந்த 2 பேர்த்துக்கும் பகைவன். ம். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இப்போ இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன அது நடக்கும்? யார் வீட்ல இருக்காரு? இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறதுனால தான் இது வந்து மிக மிக நல்ல கேள்வி. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் அருமையான டாபிக். நன்றி நன்றி ஐயா. அப்போ வந்து நம்ம வந்து விரிவா ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த 40 நாட்கள் பலன்கள், அது வருகிற மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 40 நாட்களில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுவீங்க? இப்போ ஜென்ம குரு ம். அப்படின்னு நம்ம சொன்னோம். அதில் வக்கரம் வேற. ம். குரு வக்கரம். அதுக்கு இடையில வக்கர நிவர்த்தி ஆகிறார். ம். அது ஒரு பாசிட்டிவ். இந்த வருட கழிவில் சுயபலத்தில் வர. ஏன்னா சார் என்னங்க குரு இருந்தார் நம்ம ராசியில், ஆனால் பெருசாகவே நான் வந்து ஒன்றையும் அனுபவிக்கலை, மதிப்பே இல்லை எனக்கு ம். அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த குருவனுடைய நேரடி பயணம், அது மாதிரி டிரான்சிட் வந்து டைரக்ட் டிரான்சிட்னு சொல்கிறது. இன்டைரக்டாக இருந்து டைரெக்டாக மாறுறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த கிரகங்கள் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள். சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் 10ஆம் இடம், கும்பராசி, மீனராசி. அப்போ 9, 10 அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானத்தில் மாறும்போது நமக்கு என்ன திசை வேணாலும் நடக்கட்டும், இதெல்லாம் பாசிட்டிவாக வேலை செய்யும். இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 9ல் இருக்கிற ராகு கேதுவனுடைய தொடர்பில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படும். நம்பிக்கை சார்ந்த குழப்பங்கள். நான் ஒருத்தரை வந்து முழுசாக நம்பினேன் ஆனால் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல கேது கெடுக்கிறாரு. அதை கவனிச்சுக்கணும். அடுத்தபடியாக இப்போ 3ஆம் அதிபதி தான் சூரியன். தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம். அந்த 3ஆம் இடத்துக்கு அவர் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார் பங்குனி மாதம். அப்போ என்ன ஆகும்? ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணலாம், பத்திரிக்கை அடிக்கலான்னு இருந்தேன், அது பெண்டிங் ஆகிப்போச்சு. ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு வீடு வைக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அக்ரிமெண்ட் போட்டேன், கிரைம் ஆகலை. இது மாதிரி ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், அது நடக்கலை. இப்படி எல்லாமே 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வேலை செய்யுது இந்த கிரகங்கள். அப்போ மேக்சிமம் நம்ம சொல்கிறது என்னென்னா 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14 வரைக்கும், அதில் கடைசி 30 நாள் எடுத்துக்கோங்க.
அந்த பங்குனி மாதம் 30 நாளுமே மிதனத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபரு, கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்ஸு, கூட பிறந்த சகோதரன், இளைய சகோதரன், இதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கவனமா இருக்கணும். ஆமாம், இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த சூரியன் சனி சேர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு முரண்பாடு இருந்தாலும் கூட தொழிலை கெடுக்காது. அப்ப தந்தை மகனுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு இருக்குமா ஐயா? இப்போ இவங்களுக்கு 9ஆம் அதிபதியே சனி, ம் 9ஆம் பாவ காரகன் சூரியன், ம் அதிபதியும் காரகனும் ஒன்று சேர்றாங்க. ஆனால் இங்கே சேர்றாங்க 10ஆம் இடத்துல சேர்றாங்க. அந்த இடம் வந்து நல்ல இடம் தான். அதனால் என்ன ஆகும்னா இந்த கருத்து வேறுபாடுகளோடு கூடி சில நன்மையும் நடக்கும். ம் ம் அதில் ஒரு விஷயம் இருக்கு. அடிச்சு பிடிச்சி பேசி கடைசியில் ஒரு இடத்துல முடிச்சிருவாங்க. கடைசியில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்து சாதகமாக இருக்குது ம் அப்படிங்கிற வகையில் கொண்டு போயிடும். பிரச்சனையே 3க்கு 8 தான். ம் டாக்குமெண்ட்ஸு, கூட பிறந்தவங்க, ஒன்றுமில்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்போ செல்ஃபோனோ கருவிகளோ ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ம் அதே மாதிரி இந்த மெசேஜ் கொடுக்கறது, இதுலேயும் வரக்கூடிய பிரச்சனைகள், தகவல் தொடர்பு சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கணும். இந்த சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லாபத்துக்கு வந்துடுவார். எப்பன்னா 25ஆம் தேதிக்கு மேலே ஏப்ரல் சமயத்துலையெல்லாம் அவர் லாப ராசியில் இருப்பார். அந்த வகையில் அவங்களுக்கு வந்து அகம் சார்ந்து சில நன்மைகள். இப்போ கல்யாணம் ஆகலை, ஒரு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், டக்குன்னு வந்து அந்த சுக்கிரன் மேசராசிக்கு வந்த உடனே திருமண யோகத்தையும் கொடுத்துருவார். அதே மாதிரி குழந்தை பிறப்பு, சில வீட்டில் சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணுவார். ஏன்னா குரு வந்து இப்போ இன்டைரக்டாக இருந்தவர் டைரக்ட் ஆகிட்டார். ஆனால் புதன் மட்டும் வக்கரத்தில் இருப்பார். ம் ம் புதன் வந்து 9க்கு வருவார், 10க்கு வந்துட்டு மறுபடியும் 9க்கு போகிறார். இந்த 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இப்போ மேல் படிப்பு, பிஹெச்டி, இது மாதிரி ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறது, இல்லைன்னா வெளியூர் பிரயாணம் போகலாம், வெளிநாடு பிரயாணம் போகலாம், சுற்றுலா போகலாம், தீர்த்த யாத்திரை போகலாம், இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு இருந்தது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் ஆகும். ம். இதெல்லாமே சேஞ்ச் ஆகும். ஒரே இது திட்டமிட்டபடியே நடக்காது. ஐயா இப்போ ராசியாதிபதி வக்கரத்தில் இருக்காரு. அப்போ நம்ம பேச்சில் தான் கவனமா இருக்கணுமா? பேச்சுறங்கிறத விட டைமிங் வந்து லேட் ஆகும். ம் இப்போ வந்து நம்ம ஒரு திட்டமிடுதல் இருக்கிறோம், ஒரு ப்ராசஸ் நடக்குது, இந்த டேட்டில் முடியும்னு நம்பிட்டு இருக்கிறோம், அல்லது ஒரு நபரை நம்புகிறோம், இந்த மாதிரி நமக்கு அப்பாவோ பூர்வீகமோ அல்லது நம்மளுக்கு மென்டராக இருக்கிறவங்களோ நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னாலும் நினைக்கிறோம். அது வந்து ரிவர்ஸ் ஆகும். புதனால் ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா புதன் ராகு காம்பினேஷனில் வருது. ம் ம் ராகு நட்சத்திரத்தில் புதன் வருவார், மறுபடியும் குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இப்படி மிக்ஸ் ஆகி தான் வருவார் புதன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா குரு பாசிட்டிவாக இருக்கிறாரு. குரு பாசிட்டிவாக இருக்கு. சிறப்பு சிறப்பு. இந்த புதன் ராகுங்கிறது வந்து மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ம் பிறரை நம்பி செய்கிறது, இந்த கன்சல்டேஷன்ஸ், கன்சல்டிங், அது மாதிரி. அதாவது இப்போ திரைப்படத்துல எல்லாம் கூட நிறைய பேர் பல கோடிகளை போட்டுட்டு ஒருத்தரை நம்பி செய்கிறாங்க, திருப்பி ஏமாந்துடுறாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. மெயின் வந்து பத்திரம். ம் பத்திரம் சூப்பர். பத்திரம் பத்திரம் அருமை. அதுதான் விஷயம். மிதனத்துக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் இதுதான். சிறப்பு ஐயா. அதே மாதிரி இந்த வேலை, இந்த வேலைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தொழில் மாறிடலாம், இல்லை இடம் மாறி வேலை செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் இப்படியா இருக்கு? செவ்வாய் பலம் அடைகிறார். ம் இவருக்கு வந்து வேலைக்கு அதிகாரியே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வந்து ரொம்ப அற்புதமாக பலம் அடைகிறாரு. இந்த செவ்வாய் சனி சூரியன் அப்படின்னெல்லாம் பார்க்கும்போது ஒரு நேவியில் வேலை செய்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ம். ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறது, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய டாஸ்க் எடுத்து செய்கிறாங்கல்ல, ம் பிரிட்ஜு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி ஹியூஜ் பெரிய சப்ஜெக்ட், அந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் ரொம்ப அருமையாக வேலை செய்வாங்க. மிலிட்ரி, போலீஸு ஃபோர்ஸு, இதில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒர்க்கு வந்து டைட்டாக இருக்கும். ம் அதனால் அதில் வந்து மரியாதை இருக்கும், ஒர்க்கில் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதெல்லாம் சிறப்பு தான். இப்போ வந்து கூட பிறந்தவங்க விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்குது. சகோதர காரகனே செவ்வாய் தானே, ம் ம் சகோதர ஸ்தானாதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி சனி. இப்போ இதெல்லாம் சேர்ந்து 10ல் இருக்கிறதுனால உறவு கெட்டு போகும். அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப பூர்வீக சொத்து, ஒருத்தரை நம்பி செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும். சொத்து வந்து பிரச்சனை இருந்தாலும் ஆமாம், இப்போ அண்ணன் தம்பி சண்டைகள் வந்து தீராது. ம் ம் இப்போ இவர் அண்ணனை நம்பி தம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, ரத்த சம்பந்தப்பட்ட கிரகமே செவ்வாய் தான்.
சனி வந்து வஞ்சம் சூழ்ச்சி. இந்த ரெண்டு மெர்ஜ் ஆகும்போது பிரச்சனை. இதில் வந்து சூரியனும் போய் மெர்ஜ் ஆகிறார். சூரியன், சனி, செவ்வாய் இது எல்லாமே சொல்லப்போனால் யுத்த கிரகங்கள். அந்த கிரகங்கள் வந்து ஒன்றுக்கொன்று கிளாஷ் ஆகும்போது நாம் வந்து இப்போ முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். சில விஷயங்கள் அவங்க பார்த்து செய்வாங்கன்னு இருந்தோம் இவ்வளோ நாள் அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய கஸ்டமர்களில் ஒருத்தர் போய் ஃபாரினில் வேலைக்கு இருப்பார். இங்கே எல்லாம் நம்ம கூட்டு குடும்பம் தானே எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பத்திரமே மாறி இருக்கும். அவங்க வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து எல்லாம் அங்கேருந்து சம்பாரித்து கொடுத்து கூட அவங்க ஏமாளியாக இருப்பாங்க. இது மாதிரி ஏமாற்றங்கள்லாம் உறவுகளில் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மாறுபட்ட கிரகங்கள், பகை கிரகங்கள் சேர்க்கையினால பிரச்சனை வருது. புரிஞ்சுக்கணும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பாசிட்டிவா என்ன இருக்கு? பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் தாங்கள் செய்யக்கூடிய பணி, ஒர்க்கு, அதில் வந்து டெடிக்கேட்டடாக உங்களுக்கு செய்யும்போது புகழ் கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. இந்த வருடம், இந்த தமிழ் வருடம் முடியறதுக்குள்ளேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணிடுறீங்க. காரணம் என்னென்னா குரு மிகப்பெரிய பலம். ஏன்னா 10ஆம் அதிபதியே குரு தான். அதே குரு அவருடைய சொந்த சாரத்தில் இருக்கார். அப்போ அது ஒரு பெரிய பலம். அவருடைய வீட்டில் போய் இந்த கிரகங்கள் எல்லாம் மெர்ஜ் ஆகுது. சூரியன், செவ்வாய், சனி, புதன் போயிட்டு வந்துடுறாரு. ஆல்ரெடி கொஞ்ச நாள் சுக்கிரன் இருந்துட்டு வந்துடுறாரு. ஸோ இதெல்லாமே வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இவங்களுடைய பாஸ் பார்க்குறாரு. பார்த்து இவங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு, அவார்டு கொடுக்குறாரு, ப்ரொமோஷனும் கொடுக்குறாரு. ரொம்ப கவனமாக இருக்கணும்னா எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? நம்பிக்கை விஷயத்தில் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட் நம்பிக்கை. அதே மாதிரி இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கவங்க வந்துட்டு லீவுக்கு வந்துட்டு போகிறதுல விசா பிரச்சனையெல்லாம் வருது. இதெல்லாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது. ஒரு இடம் அக்ரிமெண்ட் போடுறது, கிரயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்பாதீங்க. இதெல்லாமே காலதாமதமாகலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்காணிச்சுக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி உறவு, திருமண காரியங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.